கேது பத்தி சொல்ல போறோம். ராகு 11ஆம் பாவம், லாபஸ்தான ராகு. 7 நாட்டு சனியிலயோ சனி பகவான் மார்ச் 29 2025 பயிற்சி ஆயிட்டாரு இல்லையா? அட போங்கம்மா, சனி பயிற்சியிலே 1000 கன்ஃபியூஷன்மா. அதாவது திருக்கணித பிரகாரம் 2026 பத்தி நம்ம பலனை சொல்றோம் அப்படின்னாலே நம்ம திருக்கணித பிரகாரம் தான் பேசுறோம். புரியுதுங்களா? அந்த கன்ஃபியூஷனே உங்களுக்கு வேண்டாம். அப்ப மார்ச் 29 2025 பயிற்சி இருக்க சனி பகவான் உங்களுக்கு 7 நாட்டு சனியா வந்தாலும் சனியினால பெருசா நீங்க லாஸ் ஆகல. காரணம் என்ன அப்படின்னா, லாப ராகு நீங்க செய்யக்கூடிய தொழில ஒரு அபரிவிதமான லாபம் அப்படின்றத ஏற்படுத்தியிருக்காரு. சனி பாருங்க, உங்களை பல்ல நோண்டி புதைக்க பார்த்தாரு, ராகு கையை பிடிச்சி தூக்கி விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லலாம். ஆக நம்மளுக்கு சனியினோட கொடுமைகள் அனுபவிக்காம இருக்கிறதுக்கே ராகு நல்ல பொசிஷன்ல இருக்கிறது தான் காரணம். லாபஸ்தான ராகு 11ஆம் பாவ ராகு, அதுல சம் காம்ப்ளிகேஷன்ஸும் இருக்கதானமா செய்யுது அப்படின்னு இருக்கு. ஆனா நம்ம முற்பகுதியில் அதை பத்தி பார்க்கணும், யோசிக்கணும் அப்படின்ற அவசியமே இல்லைங்க. காரணம் என்ன அப்படின்னா, குருனோட பார்வை அவர் மேல இருக்கு. இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஜோதிட பிரகாரம் இது குரு சண்டால யோகம். அந்த மாதிரி ஜோதிட பிரகாரம் ஒவ்வொரு யோகத்துக்கும் ஒரு பேர் இருக்குங்க. லக்ஷ்மி நாராயண யோகம், தனலட்சுமி யோகம், அதே மாதிரி குரு சண்டால யோகம், இந்த மாதிரி நிறைய யோகங்கள் இருக்கு. அந்த மாதிரி நம்மளுக்கு குருனோட பார்வை இருக்கிறது இது குரு சண்டால யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க.